கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த 2025ஆம் ஆண்டுல குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. தந்தையாரினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு அமையும். அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். அதே நேரம் தான தர்மங்கள் நிறைய செய்வீர்கள். மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புக்காக நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள். உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு வீரம் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆன்மீக தல யாத்திரை சென்று வருவதற்கான யோகமும் இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விலகுது. இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி வேற. இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுந்தாலும் அது பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உறவுல பாதிப்பு என்பது இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல அந்யோன்யமான உறவு நிலை என்பது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்துணர்வு ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் கூட்டு தொழிலும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் பண்ணுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்றுவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும். இந்த 12ஆம் இடத்து குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு செலவுகள் என்பது ஏற்படும். அதே நேரம் அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சிறிய தாமதங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுவதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். காதில் அணியக்கூடிய தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் குருவினுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டுல விழுவதனால அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது. ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள். குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால அப்பா மகனுடைய உறவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உணர்வு இருக்கும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க, அதே மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே மாதிரி புத்தகம் மற்றும் கவிதை எழுதுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. நிதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால கணவன் மனைவிக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பாத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் உண்டு. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சோம்பல் தன்மை என்பது உங்களுக்கு அதிகம் ஏற்படும். இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத நோயினால அவஸ்தைப்பட்டிருந்தால் இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதினீங்கன்னா இந்த சமயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான யோகம் இருக்கிறது. அல்லது அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. செய்தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த சமயத்துல தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அதே நேரத்துல இந்த தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலமும் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப செலவுகள் என்பது அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 அன்று கடக ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக ஆகிறார். இந்த வக்ரமான சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது இருக்காது. அதே நேரத்துல செய்தொழில பாத்தீங்கன்னா பெரிதான அளவு விரிவாக்கம் என்பது செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் திடீர் அவஸ்தைகள் ஏற்படும். இந்த அதிசாரத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் வக்ரமாக கடகராசியில இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடகராசியில இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பாத்தீங்கன்னா பின்னோக்கி சென்று மிதுன ராசிக்கு போறாரு.
அந்த மிதுன ராசிக்கு போற குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 இருந்து 10/3/2026 வரைக்கும் மிதுன ராசியில இருந்து வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசினியர்களே, இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றாரு. அப்ப லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல வந்தா உங்களுக்கு பலவிதமான வழிகள்ல பாத்தீங்கன்னா பண வரவுகள் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் எதிர்பாராத விதமான தன லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது உங்களுடைய பேச்சினாலே குடும்பத்துல இருக்கும். ஆனா அது பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்களுக்கு இருக்காது. இதனால நீங்க பேசுற பேச்சுல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு 11ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி அப்படிங்கறதுனால நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தீங்கன்னா தங்கத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் தங்கத்தை தவிர மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்புறம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதீத முன்னேற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை என்பது இருக்கும். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது இருக்கும் வேலை பார்க்கும் இடத்துல. ஆனா அது உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. நிச்சயம் உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். வருமானங்களும் அதிகப்படியாக வரும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளினுடைய தொல்லை நீங்கும். அதனால எல்லாருமே உங்களை கண்டு பயப்படுவார்கள். ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு சுபக்கடன் வாங்குவதற்கான நேரம் ஏற்படலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடனால அவதிப்படுறீங்கன்னா இந்த சமயத்துல கடன் அடைபடுவதற்கான நேரமும் இருக்கும். அப்புறம் தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத வியாதிகள்னால கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா பல நாள் வியாதிகள்னாலே கஷ்டப்படுவீங்க. இந்த சமயத்துல நல்ல தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால பாத்தீங்கன்னா இந்த குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கோர்ட்ல ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட இதுவரை நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க பதிலடி என்பது நீங்கள் கொடுப்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். அடுத்து யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட சண்டை போட்டு விலகி உங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே என்னன்னா மனசு மாறி உங்களுடன் நட்புடன் பழகுவதற்கு வருவார்கள். அதுக்கு பிறகு உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே விலகும். நீங்களும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதனால இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மனசுல இருந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 10ஆம் இடத்துல வேற ராகு வேற இருக்கிறார். இதனால உங்களுடைய செய்தொழில என்னன்னா நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வேற இருக்கிறார். இதனால இந்த செய்தொழிலின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் மற்றும் பண வரவுகள் வருவதற்கான யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்புறம் இந்த குரு பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தொழில விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய தொழில நீங்க விரிவாக்கம் செய்யலாம். இந்த குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல யாரெல்லாம் பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட உங்களுடைய சம்பள உயர்வும் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி வேற 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய தொழிலையோ அல்லது நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்லயோ நிச்சயம் உங்களுக்கு
தன லாபங்கள் என்பது உண்டு. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. நல்ல தசா புத்தி உங்களுக்கு இப்ப நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வேலை நிச்சயமா இந்த சமயத்துல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பது உறுதி. இந்த குருவானவர் ஜீவனஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால யார்கிட்டயுமே வந்து யாசகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான பண வரவுகள் உங்களுடைய தொழிலின் மூலமாக உங்களுக்கு வரும். அதோட உழைப்பின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல வந்து கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து பார்க்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது ஏற்படும். அதே நேரத்துல நீங்க பேசுற பேச்சிலையும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த கடக ராசியில் இருக்கிற அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவு என்பது ஏற்படும். அதோட திருமணத்தை வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சமயத்துல உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே நேரம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. சில பேருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நட்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். ஜவுளி கடை, பெட்ஷீட் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் அப்பாவினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு தன லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா உதவி செய்ய முன் வருவீர்கள். அதே நேரம் தான தர்மங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதோட கோயில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ராஜயோகம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் என்பது உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீட்டுல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த சமயத்துல உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்க போகிறது. இந்த குருவானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்களை பார்த்து சில பேர் வந்து என்னன்னா உங்களை கௌரவிப்பதற்காக நிச்சயம் தேடி வருவார்கள். அதன் மூலம் உங்களுடைய புகழ் என்பது நிச்சயம் உயரும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதோட உங்களுடைய தைரியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிறிது குறைந்திருக்கும். ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். செய்கின்ற எல்லா செயல்களிலும் இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல வந்து பொறுமையாக இருந்து நிதானமாக செய்தால் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா நவம்பர் 11/11/2025 அன்று கடகராசியில வந்து வக்ரமாகிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா உறவுல வந்து அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் என்பது எட்டி பார்க்கும். நண்பர்களிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் வந்து எட்டி பார்க்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில வந்து வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வக்ரமான குரு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு உடல்ல வந்து என்னன்னா நோய்களை ஏற்படுத்துவார் அல்லது கடன் சுமைகளை வந்து ஏற்படுத்துவார். ஆகையால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. இந்த வக்ர குருவானவர் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த காலகட்டத்துல செய்தொழில வந்து விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா விரிவாக்கம் செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வேலை பார்க்கும் இடத்துல இருக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சினால பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அதோட வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் வக்ரமாக மிதுன ராசியில் இருப்பார். அதன் பிறகு 11/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியில் இருந்து உங்களுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா சுப பலன்களை தருவார். அதே மாதிரி செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் வந்து உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் பெருகும். வேலை பார்க்கும் இடத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய செய்தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முதலீட்டின் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் என்பது பெருகும். ஆக இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பார். இந்த வக்ரமான காலகட்டத்துல மட்டும் உங்களுக்கு சில சங்கடமான பலன்களை வந்து இந்த குரு கொடுப்பார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சுப பலன்களை வந்து இந்த குரு கொடுப்பார். இந்த 11/3/2026 வக்ர நிவர்த்தியான இந்த குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்துல இந்த குரு பாத்தீங்கன்னா 2/6/2026 என்று பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை வந்து உங்களுக்கு நிகழ்த்துவார். அதன் பிறகு கடக ராசியிலிருந்து குருவினுடைய பார்வைக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசினியர்களே, குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்குரிய அதிபதி. இந்த கேந்திர ஸ்தானத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 5 மற்றும் 9ஆம் பார்வையாக திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே நேரத்துல 7ஆம் பார்வையாக கேந்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஒரு கேந்திராதிபதி வந்து திரிகோண ஸ்தானத்தையும் கேந்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால நிச்சயம் வந்து அவருடைய பார்வையினால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறதுனால நிச்சயம் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுப்பார். அதே நேரம் இந்த 7ஆம் இடத்து அதிபதி வந்து என்னன்னா இந்த மிதுன ராசிக்கு வந்து பாதகாதிபதி வர, அதனால சின்ன சின்ன பாதகங்களையும் கொடுப்பார். பாதகத்தை கொடுத்தாலும் அவருடைய பார்வைக்குரிய நல்ல பலன்கள் என்பது மிதுன ராசிக்கு நிச்சயம் கிடைக்கும். குருவானவர் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால யாரெல்லாம் வந்து குழந்தை பேருக்கு பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த சமயத்துல வந்து குழந்தை பாக்கியம் என்பது அவரவர் தசா புத்திக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் என்பது இந்த வருடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. முன்னோர் வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் என்பது இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இந்த வருடத்தில் இருக்கிறது. குருவானவர் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தந்தையாருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும், அல்லது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க. அதே நேரம் மற்றவங்களுடைய படிப்புக்காக பாத்தீங்கன்னா நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் இருக்கிறது. சுற்றுலா சென்று வருவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அல்லது ஆன்மீக தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் தெளிவாக இருக்கும். குருவானவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவுகள் ஏற்படும். அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள். யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை என்பது இருக்கும். அதே நேரத்துல நீங்க கூட்டு தொழில் வந்து இந்த சமயத்துல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் என்பது கிடைக்கும். அதோட தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து என்னன்னா சூப்பராக இருக்கும். சில பேரு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வெளிநாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை வாய்ப்புக்காக சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா சின்ன களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல வந்து என்னன்னா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சின்ன சின்ன குழப்பத்தினால பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கவலைங்கிறது அவ்வப்போது எட்டி பார்த்து செல்லும். ஜவுளி வியாபாரம் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வியாபாரங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது நீங்க உதவின்னு சொல்லி போய் கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து என்னன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் 9ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால நீங்க
செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது காத்திருக்கிறது. அதோட இந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறது நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் என்பது இருக்கிறது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசாரத்தில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 இருந்து 10/11/2025 வரைக்கும் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்ல சுப பலன்களை தருவார். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் பல நாள் வியாதிகள்னால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோயிலிருந்து விடுதலை பெற்று பூரண குணமடைவீர்கள். கோர்ட்டு கேஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த சமயத்துல கோர்ட்டு கேஸ்ல என்னன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கெல்லாம் பல நாட்கள் குணமாகாம இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா இந்த சமயத்தில் அந்த நோயிலிருந்து நீங்க குணமாவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. உங்களுடைய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்குள் வரும். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். அதோட வேலை பார்க்கும் இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இந்த நேரத்துல ஏதாவது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைபடுவதற்கான நேரம் இருக்கிறது. நோய்கள் குணமாகி நல்ல உடல்நிலை ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தாய் மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய செலவுகள் எல்லாமே என்னன்னா குறைந்து வரவுகள் அதிகரிக்க தொடங்கும். குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுறதுனால நீங்க செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பதையும் இருக்கும். அதே நேரம் நீங்க செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகரிக்க தொடங்கும். அரசு வேலைக்கு யாராவது முயற்சி பண்றீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடங்கள்ல யாரெல்லாம் பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சமயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் என்பது நிச்சயம் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதோடு வருமானங்களும் பெருகும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு ஏற்படும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சாப்பாட்டுக்கு என்னன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதே நேரத்துல தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் என்பது உங்களை தேடி வரும். இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த அதிசார குருவின் வக்ரமான காலகட்டத்தில் மட்டும் உங்களுடைய தொழில எந்தவித விரிவாக்கம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடத்திலையும் என்னன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த சமயத்துல கடன் எதுவும் என்னன்னா நீங்க வாங்கக்கூடாது. நீங்க வாங்கினீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க. அதனால இந்த சமயத்துல கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே நேரம் வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அதிசார குருவினுடைய வக்ர காலகட்டத்துல நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். மேலதிகாரிகளுடன் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது போகும். அதை பொருட்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த அதிசார வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில போய் வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் வக்ரமாக இருக்கிறார். இந்த நேரத்துல காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது போகும். அதே நேரம் மனக்கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா காதலுக்கு இடையே பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை என்பது இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ப்பிலையும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்று போகும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் எட்டி பார்க்கும். தரகு தொழில் கமிஷன் தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். தந்தையாருடன் மனக்கருத்து வேறுபாடுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுல அதே மாதிரி செய்யற செயல்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க பேசுற பேச்சினாலையும் செய்யற செயல்னாலையும் பாத்தீங்கன்னா களங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால உங்களுடைய புகழும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய வக்ரமான காலகட்டத்துல என்னன்னா குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் நீங்க நல்ல சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும். அதே நேரம் தந்தையாருடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியில இருந்து
அதனுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து வாரி வழங்குவார். 11/3/2026 இருந்து குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதலருக்கு இடையே பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும். அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவுல பாத்தீங்கன்னா அந்யோன்யம் என்பது ஒருவருக்கொருவர் இருக்கும். கூட்டு தொழில், தரகு தொழில் எல்லாமே தொழில வந்து எதிர்பார்த்த லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது இருக்கிறது. உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும். இந்த மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தியான குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதன் பார்வையின் மூலமாக உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்குரிய பலன்களை வந்து வாரி வழங்குவார். அதன் பிறகு 2/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து குருவானவர் வந்து என்னன்னா கடக ராசிக்கு நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பெயர்ச்சியை நிகழ்த்துகிறார். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் சொல்லணும். ஏன்னா 6ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வர்றதுப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அபரிவிதமான நல்ல பலன்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். 6ஆம் இடத்து அதிபதியான ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறார். அதாவது மறைஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து என்னன்னா புதிய வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இல்ல எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேற இடத்துல நான் வேலை தேடுறேன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேலையில எனக்கு முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. யாருக்கெல்லாம் நம்ம மேலதிகாரிகள் நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது. உங்களுடைய மேலதிகாரிகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை பார்த்து நன்றாக உங்களை புரிந்து கொள்வார்கள். அதே நேரம் வேலையில் இருந்த கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாமே விலகி நல்ல முன்னேற்றம் என்பது இருப்பது மட்டுமல்லாமல் வேலையில் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால யாரெல்லாம் வந்து என்னன்னா நோய் நொடியினால நீங்க அவதிப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்க பட்ட அவஸ்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி உங்களுக்கு பூரண குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோய் நொடி நீங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கான சூழல் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். இதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைகிறது. அதோட இந்த சுப கடன் என்பது நிச்சயம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது 8ஆம் வீட்டுல விழுகிறதுனால யாருக்கு கோர்ட்ல வந்து கேஸ் இந்த மாதிரி போகுதோ, வம்பு வழக்குகள் எதுவும் இருந்திருந்தா நிச்சயம் வந்து அதிலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும், நன்றாக படிப்பார்கள். இந்த காலகட்டத்துல ஏதாவது வந்து காம்படிஷன் எக்ஸாம் நீங்க எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உறுதி. சில பேருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே நேரம் அந்த வண்டி வாகனத்தின் மூலம் உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும். குருவானவர் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதையலுக்கு சமமான யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த புதையல் யோகத்தின் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க செய்கின்ற காரியத்தின் வெற்றியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத புகழ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களை சுற்றி இருந்த எதிரிகளின் தொல்லை பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்காது. அவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கை பார்த்து உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இதனால் வேலை பார்க்கும் இடத்துல எந்த ஒரு தொந்தரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவுது. இதனால இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு புகழ் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே வந்து திரும்பி உங்ககிட்ட வந்து பேசுவதற்கான வாய்ப்பு அமையும். உங்களுடைய வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்குள் வரும். அப்புறம் இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 இருந்து 10/11/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனது பார்வை
பார்வையின் மூலமாக நல்ல பலன்களை கடகராசிக்கு வாரி வழங்குவார். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து ஒற்றுமை என்பது ஒருவருக்கொருவர் இருக்கும். அதே நேரம் உங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கு. அதோட முன்னோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவுகள் நிச்சயம் இருக்கும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது வெளிப்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கூட்டு தொழிலில் ஈடுபடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வரணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி செய்தால் நிச்சயம் வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன களங்கம் என்பது உங்களுடைய பேர் புகழ்ல வந்து ஏற்படும். அதுல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் போதும். குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவுது. இதனால உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்துல உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் வரும். தந்தையாரினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா உறவுல வந்து நல்ல ஒற்றுமை என்பது மேம்படும். இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சோசியல் மீடியால யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 அன்று வக்ரமாக கடகராசியில இருக்கிறார். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 4/12/2025 வரைக்கும் கடகராசியில் வக்ரமாக இருந்து வக்ர பலன்களை பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வாரி வழங்குகிறார். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காதலர்களுடைய பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்புல வந்து அக்கறை காட்ட வேண்டும். அதே நேரம் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது எட்டி பார்த்து செல்லும். உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா செலவீனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது. கூட்டு தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே மாதிரி ஜவுளி கடை இந்த தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். நண்பர்கள் மற்றும் மனைவியுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார வக்ர குருவானவர் 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருந்து கடகராசிக்கு பாத்தீங்கன்னா வக்ர பலன்களை வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்துல வேலை பார்க்கும் இடத்துல வந்து என்னன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆகையால் அவர்களிடம் சண்டையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கிய கடனால பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நோய் நொடிகள் ஏற்படுவதாக இருந்தால் அந்த நோயின் மூலமாக உங்களுக்கு தீராத அவஸ்தைகள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக நிலம் ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்பில் கவனம் செய்வது நல்லது. இந்த வக்ர குருவானவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் மலை போன்ற உயரமான இடங்கள்ல இந்த வக்ரமான குருவின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் விபத்துகளை தவிர்க்க முடியும். இந்த நேரத்துல உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா கவலைகள் வந்து அதிகமாக வரத் தொடங்கும். ஆகையால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் அவமானங்களை தவிர்க்கலாம். வரவை காட்டிலும் செலவுகள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வக்ர குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே உறக்கம் கெட்டால் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நன்றாக உறங்கினால் நோய் வராமல் தடுக்க முடியும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 என்று பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியிலிருந்து மீண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்களை வாரி வழங்குவார். இந்த வக்ர நிவர்த்தியான குரு பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல நல்ல முன்னேற்றம், எல்லா விதமான சுப பலன்களும் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கொடுப்பார்.
கொடுப்பார். அதே நேரம் நீங்க நோயினால அவதிப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் திரும்பவும் உங்களுடைய உடல் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் வக்ர நிவர்த்தியான பிறகு நீங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் வாங்கலாம். குரு பயிற்சியினுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைச்சதோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா 11/3/2026 இருந்து 1/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்களை பாத்தீங்கன்னா இந்த குரு கொடுப்பார். அதன் பிறகு இந்த குரு பாத்தீங்கன்னா 2/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பயிற்சியை நிகழ்த்துவார். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் என்பது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்துல பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி வருமானங்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீக சொத்துக்குரிய இடம். இந்த பூர்வீக சொத்துக்குரிய இடத்தை குரு பார்க்கறதுனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் காதல் ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த காதல் ஸ்தானத்துக்குரிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. அந்த குருவே உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதலிக்கிற சிம்மராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் காதல்ல சக்சஸ் என்பது கிடைக்கும். ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிச்சயம் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும். இருந்தாலும் சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய 5ஆம் இடத்துல விழுவுறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பது உங்களுடைய காதல் ஸ்தானத்துல வரும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. அதே நேரம் இந்த ராகுனுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுவுறதுனால காதலிக்கிற உணர்வுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி மட்டுமல்ல 8ஆம் இடத்து அதிபதியும் கூட. 8ஆம் இடத்து அதிபதிங்கிறது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துலனால உங்களுக்கு சின்ன சின்ன பகைகள் என்பது உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட காதல்ல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பூர்வீக சொத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது அதிக அளவு வரும். அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழல் என்பது இருக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். தங்கம் வெள்ளி உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி வேற. அவர் ராசிக்கு 11ல இருக்கிறதுனால முதலீட்டுல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த சமயத்துல பண்ணாமல் இருப்பது நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு பண விரயங்களை தவிர்க்கலாம். கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அதுல கவனமாக இருப்பது நல்லது. இல்லைன்னா நோய் அதனால எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது. அதோட இந்த குருவானவர் ராகு 9ஆம் பார்வையாக பார்க்கிறதுனால குரு சண்டால யோகம் என்பது இருக்கிறது. இந்த குரு சண்டால யோகத்தின் மூலம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் நண்பர்களின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் நண்பர்களிடையே பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் எதிர்பாராத லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் இந்த சனியானவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க பேசுற பேச்சுல குடும்பத்துல கவனமாக இருக்க வேண்டும். இதனால உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால காதுல தங்கம் அணியக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த குருவானவர் 18/10/2025 அன்று அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். அந்த சமயத்துல இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் குணமடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். இந்த கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கடன்களாகவோ அல்லது உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காகவோ வாங்குவதற்கு நேரிடலாம். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது உறக்கம் கெடுவதற்கான சூழல் ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 அன்று வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா அப்போது எதிரிகளினுடைய பலம் அதிகமாக இருக்கும். நோய்களினாலும் அவஸ்தைப்படுவதற்கான சூழல் என்பது அந்த காலகட்டத்தில் மட்டும் ஏற்படும். எனவே உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா 11/11/2025 அன்று முதல் நீங்க கவனமாக இருப்பது நல்லது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த குருவானவர் மீண்டும் 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த மிதுன ராசியில வக்ரமாக இருக்கும்போது பூர்வீக சொத்துல என்னன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளினுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காதலருக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குருவானவர் மிதுன ராசியில வக்ரமாக இருக்கும்போது நீங்க செய்கின்ற எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா தாமதப்பட்டு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை மெதுவாக செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முடியும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் என்பது போகும். ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா குரு எப்ப வக்ரமாக இருக்கிறாரோ அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவியில மாற்றம் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. அல்லது இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்வதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு யோகம் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல வசதி வாய்ப்புகள் பெருகும். அதே நேரத்துல புதையலுக்கு சமமான யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 7ஆம் இடத்து குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும். அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் என்பது உங்களுடைய குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது சொந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படியாக வருவதற்கான யோகம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு தடையும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இனிமையாக இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலமாக குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனாலும் கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய 2ஆம் இடத்துல விழுவுறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது குடும்பத்துல எட்டி பார்க்கும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் என்பது இருக்கும். ஆனால் பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை மேம்படும். உங்களை சுற்றி இந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால சுப கடன்கள் வாங்குவதற்கான நேரம் ஏற்படலாம். இந்த குருவானவர் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். ஆகையால் சிறிய கடன் தொகையை இரத்த சம்பந்தமில்லாத ஒருவரிடம் வாங்கி கொண்டால் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தாய் மாமனுடைய உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த காலகட்டத்துல குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யமான உறவுநிலை ஏற்படும். நண்பர்களுடன் கருத்து ஒற்றுமை ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில், கூட்டு தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சென்றுவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி காதில் அணியக்கூடிய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். 4 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதிகள் பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாகவோ மனைவியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்தில் நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதமாக கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில், கமிஷன் தொழில், தரகு தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். இந்த அதிசார குருவானவர் வக்ரமான காலகட்டத்துல காதலர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசிக்கு போறார். அந்த மிதுன ராசியில இருக்கிற குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து வக்ரமாக இருப்பார். அந்த சமயத்துல மட்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். சொத்துக்கள்லையும் பாத்தீங்கன்னா வாங்கும்போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது. குடும்பத்துல வந்து என்னன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில வக்ரமான இருக்கும் காலகட்டத்துல வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களை சுற்றி வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கு. அதனால வந்து என்னன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த வக்ர நிவர்த்தியான பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து உங்களுக்கு சுப பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து அவர் கொடுப்பார். 11/3/2026க்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவானவர் உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவார். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு திருமண யோகம் என்பது அந்த சமயத்தில் இருக்கும். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. வேலை பார்க்கும் இடத்திலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த குரு ஆனவர் பாத்தீங்கன்னா 2/6/2026 பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகி குருப்பெயர்ச்சியை நிகழ்த்துகிறார். துலாம் ராசிக்காரர்களே, இந்த குரு ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜயஸ்தானமான 3ஆம் இடம், மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். இந்த உபஜயஸ்தான அதிபதி, மறைவு ஸ்தான அதிபதி வந்து என்னன்னா ஒரு 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பெரிதான அளவுக்கு நன்மை என்பது அவர் செய்ய மாட்டார். ஆனாலும் அவர் பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். தற்போது இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னா உங்களை திரும்பி தேடி வருவாங்க. அதே மாதிரி நல்ல மரியாதை என்பது நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்த கௌரவம் என்பது உங்களுக்கு தற்போது கிடைக்கும். இந்த சமயத்துல உங்களை எல்லாருமே வந்து தேடி வந்து பாராட்டுவாங்க. இதனால நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயம் இருப்பீர்கள். குருவானவர் 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கறதுனால நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதனால நீங்க தைரியமாக வந்து எந்த காரியத்துல வேணாலும் இந்த சமயத்துல இறங்கலாம். முன்ன மாதிரி இல்லாம இப்ப உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது அதிக அளவு இருக்கும். எதுலையுமே வந்து ஒரு களத்துல இறங்கி பார்த்துரும், நமக்கு வெற்றி என்பது உறுதி அப்படிங்கிற ஒரு மன தைரியம்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அரசு வழி காரியங்களை நீங்க ஏதாவது இறங்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உறவு கொண்டாடுவாங்க. அதே நேரம் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள். நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்ய முன் வருவார்கள். இந்த சமயத்தில் உங்களுக்கு தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களை யாராவது வந்து வீழ்த்தணும்னு நினைச்சு உங்ககிட்ட போராடினாங்கன்னா நீங்க நிச்சயம் வந்து போராடி வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நிறைய புதுசு புதுசா வந்து ட்ரெஸ் வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து ஜுவல்ஸ் வாங்குவீங்க. இது எல்லாமே வந்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நிச்சயம் வரும். இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதில் தைரியமாக இறங்கி அந்த வேலையை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து
என்னன்னா முடிப்பீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசுவாசமாக இருந்து, நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுல அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அப்புறம் இந்த குருவானவர் வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவரவர் வயதிற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்கும். காதலிக்கிற துலாம் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா, காதல்ல வந்து சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சக்சஸ் ஆன அந்த காதல் பார்த்தீங்கன்னா, விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முன்னோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்புல பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல முன்னேற்றம் காணலாம். அதே நேரம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொன்ன பேச்ச வந்து கேட்பார்கள். இந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்த பார்க்கிறதுனால பிள்ளைகளுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய கடன் தொகை வாங்கலாம். அல்லது உங்களுடைய காதலர்களுக்கு வந்து நீங்க அதிக அளவு செலவிட நேரிடலாம். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயலையும் நீங்க இறங்கக்கூடாது. நீங்க உழைப்பினால உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. சில நேரங்கள்ல மட்டும்தான் மனசு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா அது உங்களை வந்து பெரிதான அளவுக்கு பாதிக்காது. அப்புறம் ஆன்மீக உணர்வு என்பது உங்களுக்கு அதிகமாக வந்து போகும். சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசார காலகட்டத்துல குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகம் என்பது கட்டாயம் இருக்கிறது. திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த சமயத்துல உங்களுக்கு நிச்சயம் வந்து திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் காதல சக்சஸ் ஆன துலாம் ராசினியர்கள பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு கல்யாணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து நிறைய வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. எந்த ஒரு குறை என்பது அவர்களுடைய படிப்புல இருக்கு. அதே நேரம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத தனவரவுகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்க செய்கின்ற வேலையின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிறைய கிடைக்கும். இந்த சமயத்துல உங்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா அதிக அளவு நல்லா வேலை செய்யும். இதனால நீங்க பேசுற பேச்சின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல வந்து நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்காக நீங்க முயற்சி செய்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான யோகம் இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா தன லாபங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் புதையலுக்கு சமமான யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களை கண்டு பயப்படுவாங்க. அதனால நீங்க தைரியமாக இருந்து எல்லாருமே வந்து ஜெயிக்கலாம். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். அதனால உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் நல்ல முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறிய கடன் என்பது வாங்குவதற்கு நேரிடலாம். இந்த கடன் பாத்தீங்கன்னா சுப கடனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிக்காகவோ அல்லது உங்களுடைய திருமணத்திற்காகவோ கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த கடன்கள் வாங்கலாம். உங்களுக்கும் தாய் மாமனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவு நிலையில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க செய்கிற தொழில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் செய்கின்ற தொழில வந்து நிதானம் என்பது இந்த சமயத்தில் தேவை. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வேலை முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து நீங்க முயற்சி செய்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் நீங்க செய்கின்ற வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அல்லது இப்ப இருக்கிற இடத்துல வேலையை விட்டுட்டு புதிய இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல சம்பளத்துடன் புதிய பதவி உயர்வுடன் வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அப்புறம் இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசிலே வந்து வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. இந்த அதிசார வக்ர குருவானவர் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருக்கணும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே நேரம்
இந்த வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு புதிய சொத்துக்களும் வாங்காமல் இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். மேலதிகாரிகளும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த ஒரு சிறிய காலகட்டத்திற்கு மட்டும் உங்களுக்கு இருக்கும். அதோடு இந்த நேரத்துல யாரோடையும் வம்பு வழக்குகள் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிரியினுடைய பலம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த நேரத்துல குடும்பத்துல வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான நேரம் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படலாம். அதே நேரம் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கடகராசியில வக்ரமாக இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில போய் வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில இருக்கிற வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் மிதுன ராசியில வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்துல உங்களுடைய பெயர் புகழ்ல களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க செய்யற செயல்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்க எந்த ஒரு செயல்லையுமே என்னன்னா நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. அதோட இளைய சகோதரங்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது அவ்வப்போது வந்து போவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது. காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த மிதுன ராசியில குரு வக்ரமான காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வில்லங்கங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் என்பது உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 10/3/2025 வரைக்கும் நீங்க செய்கிற எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். அது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, இல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நீங்க கவனமாக இருந்தால் நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதன் பிறகு இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று மீண்டும் மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல திரும்பவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்துல நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு உறுதி. அதையோடு இளைய சகோதர உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதே நேரம் காதலே திரும்ப உங்களுக்கு சக்சஸ் என்பது உறுதி. தங்கம் சேரக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த குரு பேச்சினுடைய ஆரம்பத்துல என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைச்சிச்சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா 11/3/2026 அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் அந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு உறுதி. ஆனால் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது எட்டி பார்க்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் அதிக அளவு கிடைக்கும். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில 1/6/2026 வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு 2/6/2026 அன்று கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்துகிறார். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் நிச்சயம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா படிப்பாங்க. எதிர்பாராத பண வரவுகள், தன லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் என்பது இருக்காது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் கிடைக்கும். இந்த குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் என்பது இருக்காது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க எப்பயும் அனுசரணையாக பேசுவீங்க. ஆனா சின்ன சின்ன வார்த்தைகள்ல என்னன்னா குடும்பத்துல விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நீங்க பேசுற பேச்சுல கவனமாக இருந்தால் போதும். குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் 5ஆம் பார்வையானது 12ஆம் இடத்திலையும் விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நீங்க சிறிய தொகை செலவிட வேண்டிய நேரம் ஏற்படும்.
இந்த சிறிய தொகை செலவிடுவதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நன்றாக மேம்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. அதனால சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் அவஸ்தைகள் என்பது வந்து போகும். அதற்கு நீங்க செலவு செய்வதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சு போறதுனால பிள்ளைகளின் மூலம் எதிர்பார்த்த சப்போர்ட்டுகள் என்பது இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது, அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் 4ஆம் வீட்டுல வந்து ராகு இருக்கிறதுனால சொத்துக்கள் புதிதாக வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் சரிபார்த்து வாங்குவது நல்லது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் என்பது வரும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுகுது. இதனால வந்து சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சூப்பரா படிப்பாங்க. வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளிமாநில பிரயாணங்கள், அதே மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல வந்து தொழில்ல வந்து விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது மிகவும் கடினம். கோர்ட்ல இந்த சமயத்துல ஏதாவது கேஸ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இழுபறி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால நீங்க இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதன் மூலம் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நீங்க பாராட்டு மலையை வந்து பெறுவீர்கள். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி மனசுல பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு, ஒரு தைரியம் என்பது உங்களுக்கு பிறக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்து இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால பல நாட்களாக குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகம் இருக்கிறது. அதே நேரம் காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 5/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்பிலையும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க செய்கின்ற எல்லா செயல்களிலும் கவனமாக இருந்தால் வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய சகோதரத்திடம் பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்லணும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த வக்ரம் பெற்ற அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில இருக்கிற வக்ர குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான சூழல் ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த வக்ரம் பெற்ற குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிறகு இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 2/6/2026 அன்று மீண்டும் வந்து குரு பேச்சியாகி கடகராசியில பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசி நேயர்களே, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும், அதே நேரம் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த குரு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி மட்டும் கிடையாது, 4ஆம் இடத்துக்கு உரிய அதிபதியும் கூட, அதாவது கேந்திராதிபதியும் கூட. இந்த கேந்திராதிபதியும் ராசிதிபதியும் ஆகிய குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயம் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் என்பது இருக்கிறது. அதோட உங்களுக்கு பெயர், புகழ் எல்லாமே நிச்சயம் கிடைக்க போகிறது. இந்த வருடம் வந்து என்னன்னா தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதிர்ஷ்டமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிதிபதியே ராசியை பார்க்கும்போது நிச்சயம் வந்து நல்ல பலன்களை இந்த தனுசு ராசிக்கு இந்த குருவானவர் கொடுப்பார். குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எதிர்பார்த்த
எதிர்பாராத பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது. உங்க மேல இருந்த களங்கங்கள் எல்லாமே விலகி நிச்சயம் உங்களுக்கு நல்ல பெயர் என்பது எல்லாரிடத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த வருஷத்துல நீங்க நிச்சயம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். அது நிச்சயம். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுகுது. இதனால மனைவியின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரப்போகிறது. ஜவுளி வியாபாரம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராத லாபங்கள் என்பது இந்த வருடத்தில் இருக்கிறது. அதே நேரம் தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் யாரெல்லாம் பண்றீங்களோ நிச்சயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. குருவானவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யம் என்பது ஏற்படும். அதே நேரத்துல சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படும். அந்த சமயங்கள்ல மட்டும் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவானவர் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் என்னன்னா 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான நேரம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்க ஏற்கனவே என்னன்னா ஏதாவது ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்தில் ராகுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. அதே நேரம் அந்த செய்கின்ற வெற்றியின் மூலமாக உங்களுக்கு அதீத லாபங்கள் என்பது வரப்போகிறது. இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை என்னன்னா 2 அல்லது 3 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவார். இந்த அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் என்பது நிச்சயம் வரும். 3ஆம் இடத்தை குரு வேற பார்க்கிறார். அதே நேரத்துல 3ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் என்பது நிச்சயம் இருக்கிறது. அரசு வழி காரியங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அல்லது சாதகமான அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். தங்கம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் நல்ல விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணியக்கூடிய யோகம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கால்நடைகள் வளர்க்கிறீங்களோ அந்த கால்நடையின் மூலமாக உங்களுக்கு அதீத லாபங்கள் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் கால்நடைகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுவதற்கான நேரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வெளியிடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும். உங்களை கௌரவிக்கவும் செய்வார்கள். இந்த குரு 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பல வழிகள்ல பணம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் மட்டுமல்ல சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 இருந்து 10/11/2025 வரைக்கும் கடகராசியில் இருந்து தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இந்த அதிசார குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பல நாள் நீங்கள் தொலைத்த தூக்கத்தை என்னன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் உங்களுக்கு அமையும். ஆன்மீக உணர்வு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த குரு 7ஆம் பார்வையாக தனது ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். யாரெல்லாம் என்னன்னா முதல் திருமணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா முதல் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல என்னன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும். இந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. குரு 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். அதே நேரம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்தில் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். நன்றாக படிப்பார்கள். யாருக்கெல்லாம் குடும்பம் அமையலே நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கெல்லாம் கண்கள்ல பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குறைகள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உங்களுடைய பேச்சின் மூலமாக பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்களும்
சந்தோஷம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா உரசல்கள் என்பது வந்து போகும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த அதிசார குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். நன்றாக படிப்பார்கள். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சகல வசதிகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து வர தொடங்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து வக்ரமாக ஆகிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல மட்டும் உங்களுடைய குடும்பத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சமயத்துல மட்டும் குடும்பத்துல வந்து உங்களுடைய பேச்சினாலே வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்துல வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது இந்த அதிசார குருவினுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படும். திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்துல நீங்க நிச்சயம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வக்ர குருவின் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய திருமணத்தை நிச்சயம் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த அதிசார வக்ர குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தாயாருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி வாங்கினீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அதிசார வக்ர குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் வக்ரமாக இருந்து வக்ர பலன்களை பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கொடுப்பார். இந்த நேரத்துல உங்களுடைய பேரு புகழ்ல வந்து என்னன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அரசு வழி காரியங்கள்ல வந்து அனுகூலமான போக்குகள் இருக்காது. இளைய சகோதர உடன்பிறப்புகளுடன் ஆதரவு என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆகையால நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடு செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த நேரத்துல எந்த ஒரு முதலீட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவசாயினருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிக மகசூல்களை எதிர்பார்க்க முடியாது. கால்நடைகள் வளர்க்கவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை வந்து பராமரிக்க வேண்டும். இல்லை என்றால் கால்நடைகளுக்கு வந்து என்னன்னா நோய் நொடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு சுப பலன்களை தருவார். 11/3/2026 1/6/2026 வரைக்கும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு பேரு புகழ் செல்வாக்கு எல்லாத்தையுமே திரும்ப கொடுப்பார். அதே நேரத்துல உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனைவி நண்பர்கள் மூலம் அதே நேரத்துல கூட்டு தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் என்பது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோட நீங்க செய்யற எந்த ஒரு முயற்சியிலுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது இந்த காலகட்டத்தில் உறுதி. அதோட அரசு வழி காரியங்கள்ல நீங்க ஏதாவது வந்து அனுகூலமான போக்குகள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் மிகவும் தைரியமாக இருக்கும். ஆகையால் நீங்க எந்த ஒரு செயலையும் தைரியமாக நீங்க இறங்கினால் வெற்றிகள் என்பது உங்களுக்கு உறுதி. இந்த மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தியான குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு சுப பலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் 2/6/2026 என்று பாத்தீங்கன்னா கடகராசிக்கு நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்தும். மகர ராசி நேயர்களே, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சொந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் தொழில வந்து விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் தொழிலில் விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபங்கள் பெறலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும். தனக்காரனான குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சியால் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும்
பார்க்கறதுனால இந்த திருமண யோகத்தை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும். ராகுவானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலிருந்து அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது குடும்பத்தில் வந்தாலும் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. அதே நேரம் நல்ல வருமானங்கள் என்பது உங்களுடைய தொழிலின் மூலமாகவோ அல்லது வேலை பார்க்கும் இடத்தின் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல இந்த ராகுனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது, நன்றாக படிப்பார்கள். குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது. குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய தனஸ்தான அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்தில் தனக்காரனான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற முயற்சியினால உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசி பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. கால்நடைகள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த அதிசார குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே நேரம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில், கூட்டு தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா தொழில கவனமாக இருப்பது நல்லது. இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு வழி காரியங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 அன்று கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக ஆகிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளும் பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்தால் வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கும் இளைய சகோதரத்துக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வக்ரகுருவினுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். அதன் பிறகு இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில வக்ரமாக இருப்பார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் வக்ரமாக மிதுன ராசியில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளினுடைய பலம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக சிறிய தொகை செலவிட நேரிடலாம். உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு அமையும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வக்ர குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க பேசுற பேச்சுல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படலாம். அதே நேரத்துல வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் சொந்த தொழிலில் எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனக்காரனான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால செய்கின்ற செலவுகள்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை அதிபதியாகியால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் வெற்றிகள் என்றடிப்பது கடினம். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மிதுன ராசியில் இருக்கிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். அதே நேரத்துல வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகமும் இருக்கிறது. திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நல்ல வருமானங்கள் என்பது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் சொந்த தொழில் விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். ஆக மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான காலகட்டத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினியர்களே, இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும்
மற்றும் லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 5ஆம் இடத்துல வந்து பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை வந்து செய்ய போறார். அது என்னென்ன மாதிரியான நன்மைகள் என்பது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்து சனியானவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில வந்து உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் என்பது கும்ப ராசிக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தன லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னன்னா இந்த ஜென்மச்சனி காலத்திலையும் விரயச்சனி காலத்திலையும் இழந்த எல்லாவற்றையும் வந்து இப்ப திரும்ப பெறுவீங்க. அதோட உங்களுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து நீங்க முன்னேறுவீர்கள். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். இந்த குருவானவர் தனது வீடான 11ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால எதிர்பாராத லாபங்கள் என்பது இந்த குரு பேச்சில வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அல்லது பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இந்த சமயத்துல பங்கு சந்தையில வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். அதே நேரம் பணம் வந்து பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து சேர்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சில் இருக்கிறது. உங்களுடைய தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் என்பது நிச்சயம் இருக்கிறது. கால்நடைகள் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கால்நடைகள் மூலமாக பாத்தீங்கன்னா எதிர்பாராத வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட இந்த சமயத்துல யாரெல்லாம் 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்க செய்யற எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்கள் செய்வதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மற்றவங்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்யறதுக்கு நீங்க முன் வருவீங்க. ஆன்மீக உணர்வு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வம்சாவளி சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு கையில கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த குரு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த 7.5 சனியில ஜென்மச்சனியில அதே நேரத்துல விரயச்சனியில வந்து நீங்க என்னென்ன அவப்பெயர்கள்லாம் வாங்கினீங்களோ அந்த அவப்பெயர் எல்லாமே நீங்கி உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு நல்ல பெயர் புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் எல்லோரும் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ராகுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறார். குரு பாத்தீங்கன்னா ராகுவை வந்து என்னன்னா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால குரு சண்டால யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகத்தின் மூலமாகவும் உங்களுடைய புகழ் பாத்தீங்கன்னா 2-3 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப உங்களை வந்து திரும்பி தேடி வருவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான நேரம் இருக்கிறது. உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய உடல் தோற்றத்திலும் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். உங்களுடைய உடலும் பாத்தீங்கன்னா நல்ல பொலிவு நிலை ஏற்படும். இதனால உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சில் இருக்கிறது. சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கிறார். இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்துலயுமே கிடைச்சாலும் நீங்க பேசுற பேச்சுல வந்து குடும்பத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சினாலே மட்டுமே வந்து என்னன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால காதலிக்கிற கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது அவ்வப்போது வந்து போகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை வந்து கேட்க மாட்டார்கள். குரு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர நாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் புத்திர நாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதக
ஜாதகத்துல தசாபுத்தி நடக்கிறதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் வந்து மாறுபடும். மிதுன ராசியில் இருக்கிற இந்த குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வருகிறார். இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய செய்தொழில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது. அதோட இந்த சமயத்துல உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க விரிவாக்கம் செய்யலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அரசு வேலையில வந்து யாராவது ட்ரை பண்றீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறை சம்பந்தமான வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு பேர் புகழ் கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சமயத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலம் விரைய செலவுகள் என்பது உங்களுக்கு இந்த குரு வந்து ஏற்படுத்துவார். குருவானவர் வந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க இதுவரைக்கும் தூக்கத்தினால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த சமயத்துல ஒரு நல்ல உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வெளிநாடு சென்று வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் அமையும். ஆன்மீக எண்ணங்களும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். இதனால குடும்பத்துல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது அவ்வப்போது ஏற்பட்டாலும் இந்த குருவினுடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால அது வந்து பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பார்கள். அதோட ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவுறதுனால அவங்க நிச்சயம் வந்து நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. கண் சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருந்தா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற வேலையின் மூலமாகவும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் நிச்சயம் வருமானங்கள் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா அதிசார காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். அதே நேரத்துல உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது எட்டி பார்க்கும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கடன்கள் வாங்குவதற்கான நேரமும் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் குறைவாக இருக்கும். யாரும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து எதிர்த்து போராடுவதற்கு தயங்குவார்கள். இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து வக்ரமாக இருக்கிறார். இந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடனாலும் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரியோட வந்து நீங்க ரொம்ப அனுசரித்து போகணும். இல்லை என்றால் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதோட எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் யாரிடமே பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வேலை பார்க்கும் இடங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலையினால பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்துல செய்தொழில வந்து எந்த ஒரு விரிவாக்கமும் செய்யாமல் இருப்பது நல்லது. இதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட குடும்பத்துல வந்து செலவுகளை சுருக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான நேரம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் படிப்புல வந்து கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த வக்ரமான அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பார். இந்த மிதுன ராசியில வக்ரமாக இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் அங்கேயே வந்து என்னன்னா வக்ரமாக இருப்பார். இந்த காலகட்டத்துல வந்து நீங்க செய்யற எல்லா செயல்களையும் வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பெயர் புகழ்ல வந்து களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுடைய வீட்டுல வந்து அப்பாவோட பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். உங்களுடைய சொத்துக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது செலவுகள் ஏற்படுவதற்கான நேரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் கால்நடைகளுக்கு வந்து அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற
படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில எதுவும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த குருவினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயல்லையும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உங்களுடைய செலவுகளையும் கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வந்து இந்த குருவினுடைய வக்ரமான காலத்தை கடக்க முடியும். இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தியான பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா சுப பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த குரு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு வந்து நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கொடுப்பார். அதே நேரத்துல திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை வந்து அதிகமாக கொடுப்பார். தந்தையினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த குரு வந்து 2/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்துவோம். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல இருக்கு. இதனால அரசு வேலைக்கு முயற்சி செய்வர்கள் பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. வெளியிடங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சொந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும். ஆனால் சனியினுடைய பார்வையானது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால தீராத நோய்கள்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோர்ட்ல வந்து ஏதாவது கேஸ் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கோர்ட்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுடன் இந்த சமயத்துல பகை உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பகைகள் நீங்கி ஒற்றுமையோடு நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகிறதுனால சிறிய போராட்டங்களுக்கு பிறகு இவை யாவும் உங்களுக்கு கிடைக்கும். குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்துல நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராகு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சமயத்தில் உறக்கம் என்பது அதிக அளவு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகைகள் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்ய நேரிடலாம். இந்த சமயத்தில் வாங்கும் போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் அதில் சிறிது வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருப்பது நல்லது. காரணம் என்னன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால அவ்வப்போது கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ஜீவனத்துல வந்து எந்த விதமான குறை என்பது இருக்காது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வருகிறார். இந்த கடகராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களினுடைய சொத்துக்கள் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை என்பது மேம்படும். மற்றவர்களின் படிப்புக்காக நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள். கோயில்ல பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வீர்கள். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து சூப்பரா படிப்பீங்க. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் தந்தையாரின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏதாவது முதலீட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் என்பது வரும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மனசுல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலைமை, அதே மாதிரி தெளிவான சிந்தனை என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 அன்று கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய அப்பாவுடன் பாத்தீங்கன்னா அதிக அளவு
சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய பெயர் புகழ்லையும் களங்கம் சிறிது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல மட்டும் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா வர்றாரு. அந்த மிதுன ராசியில இருக்கிற குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சமயத்துல தொழில்ல எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா தொழில்ல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால தொழிலின் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொந்தரவின் மூலம் உங்களுக்கு தீராத அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செய்தொழிலையும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவு பாதிப்புகள் என்பது இருக்காது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.